Hello, my dear students. Welcome back to W2S Academy for NEET and JEE Coimbatore. So, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்துட்டோம்னா I'm just starting with organic chemistry. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபிசிக்ஸ்லேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு நியர்லி 30+ வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டருக்கு மட்டுமே போட வேண்டியது இருக்குது. இன்னி பெண்டிங் இருக்குது, பட் ஐ எம் நாட் கம்ப்ளீட்டட். பட் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் திஸ் organic chemistry from class 12. ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் ஆர் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் ஐ யூஸ் டு கிவ் ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம இது பண்ண போகிறோம். ஈவன் நம்பர் ஆஃப் வீடியோஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, இட் டசன்ட் மேட்டர். பட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி தரோ வித் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். ஸோ ஒரு டாப்பிக்கும் ரொம்ப பொறுமையாக தான் நான் சொல்லித்தர போகிறேன். ரைட் ஃப்ரம் மெக்கானிசம், ரெசனன்ஸ், நேமிங் கன்வென்ஷன், ஐசோமர்சம் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இன்னைக்கு ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் எடுத்திருக்கோம். ரொம்ப பெரிய லெசன் தான். ஈவன் இட் டேக்ஸ் நியர்லி 20-25+ வீடியோஸ் பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வில் மேனேஜ். ஓகே, பட் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே இது எல்லாம் நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ யூ வில் பி மாஸ்டர் இன் திஸ் லெசன். அந்த மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ வாட் ஆர் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்? அப்பா ஒன்று நீங்கள் வந்து ஆல்கஹால் OH குரூப் இருந்தாலே அந்த காம்பவுண்டை வந்து பார்த்துட்டோம்னா ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில மெட்ரிகுலேஷன் புக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் அண்ட் ஈத்தர் அப்படி இருக்கும். லெசனோட பேரே அப்படி தான் இருக்கும், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர். இதே என்சிஆர்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐசிஎஸ்சிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர். ஸோ ஒன்னே ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்காங்க, என்னோட வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா இந்த போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. மை வீடியோ வில் பி டு த கோர் லெவல். நீங்கள் ஐசிஎஸ்சியாக இருந்தாலும், சிபிஎஸ்சியாக இருந்தாலும், என்சிஆர்டியாக இருந்தாலும், இட் வில் பி காமன் ஃபார் ஆல். அந்த லெவலுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஃபைன். ஸோ அதனால் நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பட் ஒன்லி ரெக்வஸ்ட் பட் ஐ புட் ஃபார்வர்ட் டு யூ கைஸ் இஸ், நான் என்னென்னலாம் எழுதுறனோ லைக் மெக்கானிசம் தியரியா எழுதுறது கூட நீங்கள் அப்படியே இது பண்ணிக்காங்க. பட் வாட் ஆர் த ரியாக்ஷன் தட் ஐ யூஸ் டு ரைட் ஹியர், அதை நீங்கள் அப்போதைக்கப்போ கையில் ஒரு பென்னும் பேப்பரும் வச்சுக்காங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபீட்பேக் கேட்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸஸ் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. பட் இஃப் ஐ ஷூட் தம் வித் எனி கொஷின், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியல, அகைன் ஐ ஹவ் டு ரெஃபர் பிகாஸ் தீஸ் ஆர் த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வாட் ஐ யூஸ் டு ஃபேஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் டூ த சேம் மிஸ்டேக் வாட் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன் அகாடமி ஆர் டூயிங். ஸோ அவங்களுக்கு நான் திரும்ப இதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ whenever you are watching my video for any reference, please do have a note and a pen. Write all the things whatever I'm just writing on the screen. ஓகே, இங்கே உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்க்ரீனில் தெரியுதோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டைம் எழுதி பாருங்கள். ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். ஸோ ஹைட்ராக்சி காம்பவுண்ட் நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் நான்? எனி காம்பவுண்ட் வித் OH குரூப் இப்படி இருந்துச்சுன்னா இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம்னா ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசன் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அதை நான் அப்லோடும் நான் பண்ணியிருக்கேன். அந்த லெசனோட மெயின் அப்ஜெக்டிவே என்னது? ஆல்கைல் ஹலைடை நீங்கள் ஹைட்ரோலிசிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆல்கஹால். கரெக்டா? ஸோ வாட் இஸ் ஆல்கைல் ஹலைட்? Alkyl halide. What is hydrolysis? Addition of water, it is called hydrolysis. See, ஒரு வேர்டுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் போறேன். நான் வந்து பார்த்துட்டோம்னா 11th இது படிச்சுட்டீங்க, அதனால இதை நான் சொல்லாமல்லாம் நான் போகல. ஒரு வேர்டுக்கும் ஐம் கிவிங் an explanation. ஸோ ஆல்கைல் ஹலைட் அதை நான் ஹைட்ரோலிசிஸ் பண்றேன். அப்படி பண்றப்ப எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ வாட்டர் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இப்படி ஸ்பிளிட் ஆகுமா? H+OH-. கரெக்டா? இப்படி தானே ஸ்பிளிட் ஆகும் வாட்டர். ஸோ அப்படி ஸ்பிளிட் ஆகிறப்போ இந்த ஆல்கைல் ஹலைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா இது கூட சேர்ந்துரும். ஏன்னா இதை ஸ்பிளிட் பண்றப்ப இது மைனஸ் இது பிளஸ். ஸோ இந்த மைனஸும் வாட்டர்ல இருக்கக்கூடிய புரோட்டானும் வந்து பார்த்துட்டோம்னா ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப எனக்கு இங்க வந்து பார்த்துட்டோம்னா HX இங்க இருக்கும். ஓகே, அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு இங்க என்னது? ஆரும் OHும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஜாயிண்ட் ஆயிரும். கரெக்டா? கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, ஆரும் OHும் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்? ROH. ஓகே, ஸோ ஆல்கஹாலும் எனக்கு இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு
ஹாலிக் ஆசிடும் கிடைக்குது. அது என்னப்பா ஹாலிக் ஆசிட் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்றேன். அது உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பேர் வச்சேன் அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து CH3 இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா Cl எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். மெத்தில் குளோரைடு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வாட்டர் கூட நான் போடுறேன். ஸோ வாட்டர் கூட போடுறப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? வாட்டர் இப்படித்தானே ஸ்பிளிட் ஆகும். H+OH- என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி எழுதிக்கிறப்ப இங்கே வாட்டரை நான் இப்படி நான் பிரித்து எழுதிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ இப்படி போடுறப்ப எனக்கு என்ன ஆகும்? இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது கூட எனக்கு சேர்ந்துடும் கரெக்டா. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கைல் குரூப் அதாவது மெத்தில் வந்து பார்த்துட்டோம்னா OH- கூட எனக்கு இங்கே சேர்ந்துடும். அப்போ எனக்கு இங்கே காம்பவுண்ட் எழுதுறப்ப நீங்கள் எப்படி எழுதலாம்? CH3OH ப்ளஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் ஹைட்ரஜன் குளோரைடு. ஓகேவா? ஸோ இங்கே நான் எடுத்த காம்பவுண்ட் என்னது? மெத்தில் குளோரைடு. ஓகே, இங்க வந்து பார்த்துட்டோம்னா வாட்டர் நான் ஆட் பண்றேன். எனக்கு இங்க கிடைச்சது வந்து பார்த்துட்டீங்கன்னா மெத்தனால் பிளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு. அது நான் எழுதணும் தேவையில்லை. ஸோ இது இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா போன லெசன்ல அதாவது ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலரீன் அப்படிங்கிற லெசன்ல வந்து பார்த்துட்டோம்னா இந்த இதை நம்ம பார்த்துருந்தோம். எப்படி எல்லாம் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரம் ஆல்கைல் ஹலைடு. ஓகேவா? ஸோ இதை ஜென்ரலா சொல்லணும்னா ஆல்கைல், ஆர்னா ஆல்கைல், எக்ஸ்னா ஹலைடு. ஓகே, ஸோ இதான் நம்ம போன லெசன்ல நம்ம பார்த்தோம். ஸோ அதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க. வி ஆல்ரெடி நோ தட் WKTனா வி ஆல்ரெடி நோ தட் அப்படின்னு போட்டுட்டு நான் இந்த ரியாக்ஷன்ஸை வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இந்த ஆல்கஹால் வந்து பார்த்துட்டோம்னா டெய்லி எங்கேயாச்சும் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இதை நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கே சும்மா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தான் நான் இது பண்ண போறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கே நான் காமிச்சிடுறேன். ஓகே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல் மெம்பரன்லும் கொலஸ்ட்ரால் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கும் ஒரு சின்ன லெவல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும்ல. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கொலஸ்டிரைல் ஆல்கஹால். கொலஸ்ட்ரால் ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். CHOLESTERYL கொலஸ்டிரைல் ஆல்கஹால் இப்படிங்கிற காம்பவுண்ட் தான் செல் மெம்பரன்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ல இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்ணு ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்ம என்ன கேரட் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த விட்டமின் ஏ நம்மளுக்கு கண்ணு கிடைக்குதா? ஸோ விட்டமின் ஏல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்டுக்கு பேரு ரெட்டினால். ரெட்டினானா ஐஸ், அப்படியே அது கூட சேர்ந்து வர மாதிரி ரெட்டினால். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து பவர் ஆல்கஹால். நீங்க பெட்ரோல் பங்க்கு போனீங்கன்னா தெரியும், நார்மல் பெட்ரோலா பவர் பெட்ரோலான்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டோம்னா பவர் ஆல்கஹால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா லைக் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இட் இஸ் மிக்ஸ்டு வித் பெட்ரோல். இதைத்தான் பவர் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் அதாவது என்ன ரேஷியோலன்னு பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்துட்டோம்னா 80% இருக்கும், 80:20. சரியா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 20% மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைன். அடுத்தது ஆல்கஹால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சால்வெண்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெத்தனால் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கப்பா. நிறைய ஆல்கஹாலும் யூஸ் பண்ணுறாங்க, அதில் மெத்தனால். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா அங்கங்கே டே டு டே லைஃப்ல நம்ம இப்போ நம்ம கையில் யூஸ் பண்ணக்கூடிய இது இருக்குல்ல, அது என்னதுப்பா சானிடைசர், அதில் கூட வந்து பார்த்துட்டோம்னா எத்தனால் இருக்குப்பா. சானிடைசரில் வந்து பார்த்துட்டோம்னா எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அதை எத்தனால் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வேணா அதையும் நான் எழுதிடுறேன். நான் ஹேண்ட் சானிடைசரில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனால். அப்புறம் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ்ல இருக்கிறதும் எத்தனால் தான். இந்த பியர், விஸ்கி அது இது நிறைய இருக்கு பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஆல்கஹாலிக் பிவரேஜஸ்ல இருக்கிறதும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனால் தான். ஓகேவா? டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் வந்து பார்த்துட்டோம்னா அது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தாச்சு, ஹைட்ராக்சி காம்பவுண்ட்னா என்ன, போன லெசனில் வந்து பார்த்தோம்னா ஆல்கைல் ஹலைட்லேருந்து எப்படி தயாரிச்சாங்க, ஆல்கஹால் நம்மளோட டெய்லி லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்த்தாச்சு. ரைட்? ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டீப்பாக சொல்லணும். இதை நான் வந்து புக்கில் இது எந்த புக்லேயும் அதிகமாக கொடுக்கல, பட் நானாக இதை வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் சொன்னோம்னா நீங்கள் புரிஞ்சுக்குருவீங்க அப்படிங்கிறதுக்காக, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஆல்கஹால் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்சடைல் இன் நேச்சர்னு சொல்லுவாங்கப்பா. வேர்சடைல் அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்பும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால தான் இட் இஸ் வேர்சடைல்னு சொல்லுவாங்க.
ஓகே, சரி அப்படி என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, wait, I'll tell you, this is one of the most important thing where most of the school they fail to tell this. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், listen carefully. ஓகே, இங்கே பார்த்துட்டீங்கன்னா we know that there are different types of alcohol. இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், வேணா சிம்பிளாக மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எல்லாம் இதெல்லாம் நாமன்க்ளேச்சர்ல நான் சொல்லத்தான் போறேன். ஸோ ஆல்கஹால்ஸ் இருக்கு. ஆல்கஹால் வந்து பார்த்துட்டீங்கன்னா மொத்தமா 3 டைப் ஆஃப் ஆல்கஹால் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால், இன்னொன்று செகண்டரி ஆல்கஹால், இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால். வாட் இஸ் பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா, ஆல்கைல் குரூப் வந்து பார்த்துட்டோம்னா இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும். இந்த கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா இங்க OH கூட வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? அதாவது இங்க நல்லா கவனிச்சுக்காங்க, இந்த இடத்துல listen இப்படி இருக்கும் RCH2OH, which means இந்த கார்பன் கூட ஒரு ஆல்கைல் குரூப்பும் இதே கார்பன் கூட வந்து பார்த்துட்டோம்னா ஃபங்க்ஷனல் குரூப்பும் இதே கார்பன் கூட வந்து பார்த்துட்டோம்னா 2 ஆல்பா ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும். இதுதான் ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இதுதான் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ ஒரு கார்பன் கூட 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஓகேவா? ஸோ இந்த கார்பன் கூட ஃபங்க்ஷனல் குரூப் இங்க அட்டாச் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த கார்பன் கூடயே 2 ஆல்பா ஹைட்ரஜனும் ஒரு ஆல்கைல் குரூப்பும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, this is said to be an primary alcohol. ஓகே, இப்போ அடுத்தது செகண்டரிக்கு போலாம். செகண்டரி என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த கார்பன் கூட 2 ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும், பட் ஆனா ஆல்பா ஹைட்ரஜன் ஒன்று தான் இருக்கும். So இப்படி இருந்துச்சுன்னா, this is said to be an secondary. This is alpha hydrogen. What is alpha hydrogen? The hydrogen which is next to the functional group, it is called as an alpha hydrogen, and this carbon it is said to be an alpha carbon. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன் 1, அப்போ இங்க எழுதுறப்ப எழுதலாம் ஆல்கைல் குரூப் 1, ஆல்பா ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டீங்கன்னா 2. இங்க ஆல்கைல் குரூப் 2, ஆல்பா ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1. அடுத்தது டெர்ஷரிக்கு போகலாம். பாருங்க எவ்வளவு டீப்பா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ட்டு. டெர்ஷரியில் என்ன ஆகும்னா, ஆல்கைல் குரூப் வந்து மொத்தம் 3 வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் இங்க வந்து பார்த்துட்டோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். இங்க எந்த விதமான ஆல்பா ஹைட்ரஜனுமே கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நீங்க சொன்னோம்னா ஆல்கைல் குரூப் 3, ஆல்பா ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டீங்கன்னா 0. ஸோ இப்படி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ what are the types of alcohol அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பேஸ்ட் ஆன் த ஆல்கைல் குரூப் அட்டாச்டு டு த கார்பன். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்க வந்து பார்த்துட்டோம்னா இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸியா. ஸோ இப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு ஒய் ஆல்கஹால் இஸ் வெர்சடைல் அப்படின்னு சொல்லுவோம். வெர்சடைல்னா என்ன? இதை வச்சு நீங்க எதை வேணாலும் நீங்க தயாரிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எந்த ஃபங்க்ஷனல் குரூப், எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்னாலும் மோஸ்ட்லி தயாரிச்சிடலாம். ஸோ அதைத்தான் இங்க எப்படிங்கிறத நான் சொல்லி தர போறேன். ஃபைன். ஸோ அது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்காங்க. ஸோ இதை நான் delete பண்ணிடுறேன் because I don't have enough space here. ஓகே, listen here. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கீழே வரப்போ உங்களுக்கு அது என்ன நடக்குங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் நல்லா கவனிங்க. பிரைமரி ஆல்கஹால் ஓகே எப்படி இருக்கும் நம்மளுக்கு பார்க்கிறதுக்கு? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் நீங்க இந்த சிம்பிள்ல சொல்லுவாங்க. ஸோ RCH2OH கரெக்டா? ஸோ பிரைமரி ஆல்கஹாலை நீங்க ஒரு டைம் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா you will get aldehyde. இதை ஒரு டைம் நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா you will get carboxylic acid. இதெல்லாம் எப்படி நடக்குங்கிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரப்ப நான் சொல்றேன். ஓகே, அப்ப இங்க என்ன சொல்ல வர்றானுங்க, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால், இதை நான் ஆக்சிடைஸ் பண்றேன், I will get aldehyde. CHO னா aldehyde கரெக்டா, ஃபங்க்ஷனல் குரூப். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா carboxylic acid. ஃபைன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ செகண்டரி ஆல்கஹால் நான் எடுக்கிறேன், RCHOH. செகண்டரி ஆல்கஹால் நான் எடுக்கிறேன். இந்த செகண்டரி ஆல்கஹாலை நான் ஒரு டைம் நான் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா I will get ketone. கீட்டோனை நான் ஒரு டைம் ஆக்சிடைஸ் பண்ணேன்னா I will get carboxylic acid. ஓகே, ஸோ அது கீழே நேம் எழுதிடுறேன். திஸ் இஸ் செகண்டரி ஆல்கஹால். ஒரு டைம் ஆக்சிடைஸ் பண்ணனா எனக்கு கீட்டோன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பும், கீட்டோனை ஒரு டைம் ஆக்சிடைஸ் பண்ணனா கார்பாக்சிலிக் ஆசிட்
ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு கிடைக்குது. ஃபைன். எனக்கு இதுலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா லாஸ்ட் டெர்ஷரிக்கு போய்க்கலாம். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கும்? 3 ஆல்கைல் குரூப் attached to the alpha carbon and there is no alpha hydrogen and OH group இருக்கும். இதை நான் ஒரு டைம் ஆக்சிடைஸ் பண்ணனா சரியா? இப்போ நான் எடுத்திருக்கிறது என்னது? டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா தேல் நீதர் அண்டர்கோ, இங்கே வந்து பார்த்துட்டோம்னா அடுத்த ஸ்டெப் எதுவுமே நடக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா அடுத்து எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் வராது. டெர்ஷரி ஆல்கஹாலை வந்து பார்த்தோம்னா ஆக்சிடைஸ் பண்ணோம்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் சிம்பிளி சே தட் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். என்னது? டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே. ஸோ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத காரணத்தினால இட் டஸ் நாட் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். ரிடக்ஷனும் இதே தான். இப்போ ரிடக்ஷன் அப்படியே ஆப்போசிட்ல எழுதி காமிக்க போறோம் நான். ஸோ ஆக்சிடேஷனோட ஆப்போசிட் தானே ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷன் என்ன? கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்தோம்னா நம்மளுக்கு ஆல்கஹால் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? பட் ஆனா டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பார்த்துட்டோம்னா இட் வில் நீதர் அண்டர்கோ ஆக்சிடேஷன் நார் ரிடக்ஷன். பாருங்க, இது நான் போட்டுறேன் கீழே. ரிடக்ஷனும் இது நடக்காது, ரிடக்ஷனும் நடக்காது. அதை இங்கேயே நான் சொல்லிடுறேன். டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஃபைன். அப்ப இந்த 3 பேத்துல யாருக்கு ஆக்சிடேஷன்ல ரியாக்டிவிட்டி அதிகம்? பிரைமரி ஆல்கஹால் வந்து ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம். செகண்டரி வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டாவது, இது வந்து பார்த்துட்டோம்னா நான் ரியாக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு ஆக்சிடேஷன் ஆகிறது பிரைமரி, அடுத்தது செகண்டரி, அடுத்தது டெர்ஷரி. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஏன்னா பிரைமரி கிட்ட 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, செகண்டரி கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, அதனால ஓரளவுக்கு ஸ்பீடா ரியாக்ட் ஆகுது. அண்ட் டெர்ஷரி வந்து பார்த்துட்டோம்னா சுத்தமாவே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதனால ரியாக்டிவிட்டி இஸ் டூ ஸ்லோ. ஓகே ஃபைன். சரி, இதோட ரிவர்ஸ் என்னது? ஆக்சிடேஷனோட ரிவர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரிடக்ஷன் தானே. அந்த ரிடக்ஷனையும் இப்பவே நான் எழுதி காமிச்சிடுறேன். ஓகே. இதெல்லாம் இங்கே இப்போ சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புக்கில் அங்கங்கே வந்து ரெஃபரன்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் இன் கிரேட் 11 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு இன்ஃபர் டு யுவர் 11th கிரேட், ஏன்னா எப்படி நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால இங்கே நான் வந்து பார்த்துட்டோம்னா ரிடக்ஷன் அதே மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இப்போ என் ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அங்கே என் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? கார்பாக்சிலிக் ஆசிட். கரெக்டா? ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடை நான் வந்து பார்த்துட்டோம்னா ரிடக்ஷன் பண்ணனா இட் கேன் டேக் 2 பாத்வேஸ். ஒன்று இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாங்கிற மாதிரி. சரியா? ஸோ ஒன்று சப்போஸ் எனக்கு இப்படி மேலே இந்த பாத்வே ரியேஜென்ட் எல்லாம் மாறும்பா. சப்போஸ் எனக்கு மேலே இருக்கிற பாத்வேல இப்படி போச்சு அப்படின்னா, மேலே இருக்கிற பாத்வேல இப்படி போச்சு அப்படின்னா, சரி நான் இப்படி எழுதுறேன். ஒரு டைம் இதை நான் ரெடியூஸ் பண்றேன், ரிடக்ஷன் பண்றேன். ஐ ஆம் கெட்டிங் ஆல்டிஹைடு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ஆல்டிஹைடை மறுபடியும் இன்னொரு டைம் நான் ரிடக்ஷன் பண்ணனா என்ன கிடைக்கணும்? ஆல்டிஹைடு எங்கிருந்து வந்துச்சு? பிரைமரி ஆல்கஹால். அப்ப இங்க பிரைமரி ஆல்கஹால். ஸோ ஐ வில் கெட் பிரைமரி ஆல்கஹால். நான் சொல்றது புரியுதா? அப்படியே ரிவர்ஸ் பாங்க. அண்ட் அடுத்தது ஒன்னு இல்ல இந்த பாத்வேவை சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, நீங்க ரெடியூஸ் பண்றீங்க. ஸோ இங்க நான் வந்து பார்த்துட்டோம்னா ரிடக்ஷன் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும். கரெக்டா? இந்த இடத்துல கீட்டோன் கிடைக்கும். கீட்டோனை நான் மறுபடியும் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு டைம் நான் ஆக்சிடைஸ் ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் secondary alcohol. Okay, so this is called reduction. Tertiary alcohol, it will neither undergo oxidation nor reduction. ரெண்டுமே நடக்காது. ஏன்? due to the absence of alpha hydrogen. ஓகேவா? எனி டவுட்? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் சொல்லி இந்த வீடியோ இதோட நான் முடிக்க போறேன். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தது. ஸோ அதனால தான் அப்போ ஆல்கஹால் வச்சு என்னென்னலாம் தயாரிக்க முடியும்? ஆல்டிஹைடுங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் தயாரிக்க முடியும், கார்பாக்சிலிக் ஆசிட்ங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் தயாரிக்க முடியும், கீட்டோனிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பும் என்னால் தயாரிக்க முடியும். அப்போ பாருங்க, ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் என்னால் தயாரிக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கஹால் இஸ் கன்சிடர் டு பி அன் வெர்சடைல்னு சொல்றாங்க. இன்னொன்று இருக்குப்பா, ஒன்று இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பார்த்தோம்? ஆல்கஹாலை வந்து பார்த்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா எனக்கு காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆல்கஹாலை நல்லா கவனிங்க. ஆல்கஹாலை வந்து பார்த்துட்டோம்னா ஓகே லிசன், இப்படி எழுதுறேன். இதுல ஒரு பெரிய ரீசனே இருக்கு. இப்ப நான் சொன்னதுல இது எல்லாத்துலயும் ஆல்கஹாலை நான் இப்ப என்ன பண்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து டீஹைட்ரேஷன் பண்றேன். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னது? ரிமூவல் ஆஃப் வாட்டர். வாட்டரை நான் ரிமூவ் பண்றேன். ஸோ ஆல்கஹால்ல இருந்து தண்ணியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஐ வில் கெட் ஈதர்
ஆல்கீன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஆர் ஈத்தர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டையுமே உங்களுக்கு இப்ப நான் சொல்லி காமிச்சார். ஓகே, ஸோ இது எப்படின்னு பாருங்க, நல்லா கவனிச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்கஹால் நான் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் ஆல்கஹால். இப்போ வந்து பார்த்துட்டோம்னா எத்தனால் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, எத்தனால், ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் எத்தனால். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக வந்து பார்த்துட்டோம்னா இப்படி நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். CH3 CH2 OH, இதானே எத்தனால். ஓகே, இது ரெண்டு ஒன்று தான். இங்கே சேர்த்து எழுதியிருக்கு, இங்கே தனியாக எழுதியிருக்கு. இது கூட வந்து பார்த்துட்டோம்னா டீஹைட்ரேட் பண்ணுறேன். அப்போ தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒரு ஏஜென்ட் வேணும்ல, அந்த ஏஜென்ட் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இது எங்கே தண்ணி இருந்தாலும் தண்ணியை உறிஞ்சிரும். கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகேவா? அப்போ இந்த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பாருங்க, இங்கிருந்து வந்து பார்த்துட்டோம்னா தண்ணியை வந்து ஹைட்ரஜனை ஒன்று இப்படி கடன் வாங்கி, கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து வந்து பார்த்துட்டோம்னா நான் தண்ணியை வந்து பார்த்துட்டோம்னா ஹைட்ரஜனை மட்டும் தனியாக இங்கே வாங்கி இந்த இது கூட வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு போயிடும். ஓகே, அப்போ எனக்கு இங்கே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், CH2, இங்கே CH2 இருக்கும். இங்கே பாண்ட் கரெக்டாக போடணும், டபுள் பாண்ட். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு கரெக்டா, ஹைட்ரஜன் பாருங்கப்பா, பாண்ட் எப்படி போடணும். ஏன்னா ஒரு சில பேர் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் வந்து பார்த்துட்டோம்னா நான் இவ்வளவு ஸ்லோவாக நடத்துறதுக்கு காரணம். ஃபைன். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆயிருக்கு, இது வந்து பார்த்துட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை இது வாங்கிட்டு எனக்கு இப்போ வெளியே போயிருச்சு. அப்போ இது ஃபுல்லா எனக்கு இப்போ போயிருச்சு அப்படின்னா இப்போ இந்த கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்குன்னு பாருங்க. இந்த கார்பனுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இருக்கக்கூடிய பாண்டை மட்டும் இப்போ நான் டாட் வைக்கிறேன், அந்த பாண்டு மட்டும்தான் இருக்கும். இந்த பாண்ட் இருக்கும், இந்த பாண்ட் இருக்கும், இந்த பாண்ட் இருக்கும், 3. அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் இந்த பாண்டு, இந்த பாண்டு, இந்த பாண்டு, 3. அப்ப கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும், ஆக்சுவலா 4 பாண்ட் இருக்கணுமா. அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் போடணும். ஸோ அதனாலதான் வந்து பார்த்துட்டோம்னா அந்த டபுள் பாண்ட் தான் இங்க நான் டிரெக்டா நான் போட்டிருக்கேன். அப்பதான் பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இந்த இதை போட்டிருக்கோம். ஃபைன், எனி டவுட்? ஸோ இந்த பாண்ட் போயிடும், இந்த பாண்ட், சாரி. ஃபைன். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் எடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனால், எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனால். ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈத்தீன் கிடைச்சிருக்கு. ஓகே, ஈத்தீன் கிடைச்சிருக்கு. எத்தனால்ல இருந்து, அதாவது ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப், நான் சொல்றப்பவே ஒரே ஒரு மாலிகுல்னு நான் சொல்றேன். ஸோ ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் எத்தனால்ல இருந்து நீங்க வாட்டர் மாலிகுல், ஒரு மாலிகுல் வாட்டர் மாலிகுல் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஈத்தீன் கிடைக்கும். சரி, அப்போ நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்களே, அப்ப 2 போட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். இப்போ 2, இதுதான் செகண்ட் கண்டிஷன், இதுக்கு பேரும் இருக்கு, நான் சொல்றேன். ஸோ இப்போ 2 மாலிகுல் ஆஃப் எத்தனால் நான் எடுத்துக்கிறேன், 2 மாலிகுல் ஆஃப் எத்தனால். ஓகே, அதை உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதிக்கிறேன், C2H5 பிரிச்சு எழுதல, அந்த 2 இப்படி தனித்தனியா நான் எழுதிக்கிறேன். 2 மாலிகுல் இப்படி தனித்தனியா இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். அப்ப கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்கேயும் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் நான் யூஸ் பண்றேன். இங்கே சேம் அதே கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடே நம்ம போட்டுக்கலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்ணும், ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து உரியறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப தண்ணி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே போயிருமா, இவங்க 2 பேத்துல இருந்து எனக்கு இப்படி போயிருமா. ஓகே, தண்ணி எனக்கு இப்ப வெளியே போயிருச்சு. அப்போ பேலன்ஸ் எனக்கு இங்க என்ன இருக்கும், C2H5O, அதே மாதிரி C2H5. ஓகே, எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இது இருக்கும். ப்ளஸ் இங்கே தண்ணி வெளியே போயிருச்சு. இது எழுதணும் தேவையில்லை உங்களுக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட்லி பை ப்ராடக்டை பெருசாக உள்ளே பார்க்க மாட்டாங்க. ஃபைன். ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா, இங்கே எடுத்ததும் நான் எத்தில் ஆல்கஹால் தான்ப்பா, இதுவும் எத்தில் ஆல்கஹால் தான். என்னன்னா 2 எத்தனால் எடுத்திருக்கேன், எத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தனால் 2 ஒன்று தான். ஸோ எத்தனால், எத்தனால் எடுத்திருக்கேன், 2 எத்தனால் மாலிகுல். அதிலிருந்து எனக்கு 1 மாலிகுல் ஆஃப் வாட்டர் வெளியே போயிருச்சு அப்படின்னா ஐ வில் கெட் டை எத்தில் ஈத்தர். இது ஒரு எத்திலா, இது பேரெல்லாம் நான் தனியாக வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா நான் நேமிங் கன்வென்ஷன்ல நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னதுப்பா, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு எத்தில், இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எத்தில். அதனால டை எத்தில், டை எத்தில்
நடுவுல இருக்கிறது ஓனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஈத்தரோட ஃபங்க்ஷனல் குரூப். அதனால டைஎத்தில் ஈத்தர். அப்போ 2 மாலிகுல் ஆஃப் எத்தனால் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து வாட்டர் எனக்கு ஒரு மாலிகுல் போயிருச்சு அப்படின்னா ஐ வில் கெட் டைஎத்தில் ஈத்தர். பாருங்களேன், இங்க ஆல்கஹால்ல இருந்து என்னென்னலாம் தயாரிக்க முடியுதுன்னு பாருங்க. அப்ப இதுக்கு பேர் இருக்கு. இந்த ஒரு மாலிகுல் போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? 2 மாலிகுல் போச்சுன்னா இந்த ரெண்டுக்கு பேரும் பொதுவான பேரு டீஹைட்ரேஷன். ஆனா இந்த டீஹைட்ரேஷனுக்கு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த ஈத்தர் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த டீஹைட்ரேஷனுக்கு பேரு இன்டர்மாலிகுலார் டீஹைட்ரேஷன். ஓகே, அதாவது 2 மாலிகுல் ஆஃப் எத்தனால் எடுத்து அது கூட நான் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறப்போ ஐ வில் கெட் ஈத்தர். ஸோ திஸ் இஸ் இன்டர்மாலிகுலார். இதுக்கு பேரு இந்த ஆல்கீன் கிடைச்சிச்சுல, அதாவது ஈத்தீன் கிடைச்சிச்சுல, அதுக்கு பேரு இன்ட்ராமாலிகுலார் டீஹைட்ரேஷன். இன்ட்ராமாலிகுலார் டீஹைட்ரேஷன். இந்த பேரை மறந்துடாதீங்கப்பா. இன்டர்மாலிகுலார், இன்ட்ராமாலிகுலார். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா, அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வரைக்கும் நான் எழுதுனதுல ஆல்கஹாலை வச்சு நீங்க என்னென்னலாம் வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க, அதை மட்டும் இப்ப நான் சும்மா மட்டும் எழுதிடுறேன். ஸோ அது ஆக்சிடேஷனோ ரிடக்ஷனோ வாட் எவர் இட் மேபி. ஆல்கஹாலை வச்சு இப்ப வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஆல்டிஹைடு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம தயாரிச்சோம். இது வந்து ஆல்கஹால்பா, OH, ROH. ஸோ ஆல்டிஹைடை நம்ம தயாரிச்சோம். அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தயாரிச்சோம். அப்புறம் கீட்டோன் வந்து பார்த்துட்டோம்னா தயாரிச்சோம். அப்புறம் ஆல்கீன் தயாரிச்சோம். கரெக்டா? ஆல்கீன் தயாரிச்சோம். அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ஈத்தர் தயாரிச்சோம். பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு என்னென்ன காம்பவுண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. அதனால தான் ஆல்கஹால் இஸ் செட் டு பி அன் வெர்சடைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே தான் யூ மைட் ஹவ் சீன், நீங்க வந்து சாப்டர்ஸ் எப்பவுமே இந்த ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது மோஸ்ட்லி யாரும் நோட் பண்றது கிடையாது. ஸ்கூல்லையும் வந்து பார்த்துட்டோம்னா பெருசா இது ரொம்ப டீட்டெயிலா சொல்றது கிடையாது. நீங்க லெசன் எல்லாமே இந்த ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்ட்னு வச்சிருப்பாங்க. கார்பனைல் காம்பவுண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட். இப்படிதான் இந்த ஆர்டர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்பா. ஸோ ஆல்கஹால்ல இருந்து நீங்க வந்து பார்த்துட்டோம்னா ஆல்டிஹைட் கீட்டோன் தயாரிக்கலாமா ஆக்சிடைஸ் பண்ணா? ஸோ அதனால கார்பனைல். ஸோ கார்பனைலுக்குள்ளேயே உங்களுக்கு எது எது வந்துடும்? கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் aldehyde and ketone are said to be an carbonyl compound. அதனால தான் இது கீழே ஆல்கஹாலுக்கு கீழே கார்பனைல். ஏன்னா ஆல்கஹால்ல இருந்து நீங்க வந்து ஆல்டிஹைடும் தயாரிக்கலாம், கார்பாக்சில் ஐ மீன் அது என்னதுப்பா கீட்டோனும் தயாரிக்கலாம். ஸோ தே போத் கம் அண்டர் இது. அடுத்தது இதுல இருந்து வந்து பார்த்துட்டோம்னா நீங்க என்ன தயாரிக்கலாம்? கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பார்த்துட்டோம்னா தயாரிக்கலாம், RCOOH. கரெக்டா? அதனாலதான் இந்த ஆர்டர்ல இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம் ஈத்தர் எங்க போச்சுன்னு கேட்கலாம். ஸோ ஈத்தர் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் பிளேஸ்ட் வெரி நெக்ஸ்ட் டு ஆல்கஹால், இங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஈத்தரை மட்டும் ஏன் ஆல்கஹாலுக்கு கீழேயே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க். ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் ஆர் செட் டு பி an functional isomer. They both are said to be an functional isomer. அதாவது ஆல்கஹால்ல இருந்து ஈத்தர் தயாரிக்க முடியும், ஈத்தர்ல இருந்து ஆல்கஹால் தயாரிக்க முடியும். எப்படின்னு பாருங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கஹால். கரெக்டா? ஓகே, இதை எடுத்திருக்கேன் நான். ஸோ ஆல்கஹால்ல இருந்து இப்ப நான் தனியா இங்க எழுதுறேன் C2H5OH. இதுல இருந்து நான் தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இதுல இருந்து தண்ணியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா, ஸோ தண்ணியை ரிமூவ் பண்றது இங்க எழுதுறேன் நான். ஸோ தண்ணியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா முன்னாடி தானே பார்த்தோம் இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். வாட் ஐ வில் கெட்? ஸோ தண்ணியை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஐ வில் கெட் ஈத்தர். கரெக்டா? ROR கிடைக்கும். கரெக்டா? ஸோ அதான் இந்த இடத்துல ஐ வில் கெட் ஈத்தர். CH2O C2H5. கரெக்டா? C2H5 OC2H5. அப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இது கூட தண்ணியை நான் ஆட் பண்றேன். எது கூட? ஈத்தர் கூட தண்ணி ஆட் பண்றேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணனா தண்ணி எப்படி பிரியும்? H+OH- பிரியுமா? அப்ப இது எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா இப்படி ஸ்பிளிட் ஆகும். அப்ப எனக்கு இங்க என்ன கிடைக்குது பாருங்க, C2H5OH C2H5OH. ரெண்டு இது கிடைச்சிருச்சா பாருங்க. இது மறுபடியும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால தான் இதுல மாலிகுலர் ஃபார்முலால எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. மாலிகுலர் ஃபார்முலா மாறவே மாறாது.
ஓகேவா? நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க 2 பேத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C2H6O. ஓகே. ஸோ ஜஸ்ட் தண்ணி ரிமூவ் பண்றது ஆட் பண்றதுல வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ஆல்கஹால்ல இருந்து ஈத்தர்ல இருந்து ஆல்கஹால் பண்ணலாம். பட் ஸ்டில் வாட்டர் ஐ மீன் மாலிகுலர் ஃபார்முலா ரிமைன்ஸ் த சேம். மாலிகுலர் ஃபார்முலால எந்த விதமான சேஞ்சஸும் வரப்போறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி அன் ஃபங்க்ஷனல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஒய் இது வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இது சொன்னது எல்லாமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சொல்லிட்டு இருக்கப்பா. ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த லெசன் இப்போதான் பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றி ஐடியாவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஃபைன். எனி டவுட்? ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு W2S Academy Prem Kiran channel. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தாச்சு. பார்ட் 1ல் வந்து நம்ம ஆல்கஹாலோட இன்ட்ரடக்ஷன், ஒய் ஆல்கஹால் இஸ் கன்சிடர் டு பி அன் versatile காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட், அண்ட் அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ரைட்? ஸோ இப்போ பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் லைக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் பேஸ்ட் ஆன் தேர் நேச்சர். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட்டாகவே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு ரொம்ப பெரிய ஃப்ளோ சார்ட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம லெசன்ஸை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி இந்தந்த டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ அகெயின் டிஃபால்ட் ஒரு ரெக்வஸ்ட், யாரெல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் டூ ஹாவ் யோர் நோட் அண்ட் அ பென். ஸோ நான் என்னென்னலாம் ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதுறனோ அது எல்லாத்தையும் ஒரு டைம் வீடியோ பார்த்து முடிச்சிட்டோ இல்லை பார்க்குறப்பவே பாஸ் பண்ணி வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் ஒரு டைம் எழுதி பாருங்கள். ஒன்லி தென் இட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் டு யோர் மைண்ட். இல்லைன்னா அது அப்போவே வந்து பார்த்துட்டோம்னா லைக் டெம்பரரி மெமரியில் இருக்கிற மாதிரி டக்குன்னு போயிட்டே தான் இருக்கும். ஃபைன். ஓகே கைஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்கஹாலோட கிளாசிஃபிகேஷன். ஸோ ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட்டாக தான் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் எழுத போகிறேன். Alcohols can be classified into first வந்து பார்த்துட்டோம்னா மெயின் 2 கேட்டகரிஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு மெயின் கேட்டகரி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அலிஃபேட்டிக், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அரோமேட்டிக். ஓகே. அலிஃபேட்டிக், அரோமேட்டிக். அரோமேட்டிக் கீழே வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே. அரோமேட்டிக் கீழே ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா ஃபீனால், இன்னொன்று பென்சைல் ஆல்கஹால். ஓகே. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் எழுதுறேன். வாட் இஸ் அரோமேட்டிக்? ஆல்கஹால் which is attached to the benzene ring. சரியா? பென்சீன் ரிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம இது சொல்கிறோம். இப்போ ஃபீனாலுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபீனாலுக்கு நீங்கள் எப்படி எழுதலாம்? ஸோ பென்சீன் ரிங், அதுக்கு மேலே எனக்கு ஆல்கஹால் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா திஸ் இஸ் செட் டு பி அன் ஃபீனால். அதே மாதிரி தான் இங்கேயும் பென்சீன் ரிங், அதுக்கு மேலே வந்து பார்த்துட்டோம்னா ஐ வில் கெட் இது. ஸோ இதுக்கு பேர் பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எனி டவுட்? அப்புறம் ஐயூபிசிஎம் காமன் நேமெல்லாம் நான் போகிற நேமிங் சொல்கிறப்ப நான் வர மறுபடியும். ஓகே. அடுத்தது அலிஃபேட்டிக் கீழே போகலாம். இங்கே தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். திஸ் கேன் அகெயின் பி கிளாசிஃபைட் இன்டு 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆல்கஹால் OH குரூப். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எதை பொறுத்து? பேஸ்ட் ஆன் number of OH group. ஓகே. ஸோ அதை வச்சு நான் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், அதாவது ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டைஹைட்ரிக் ஆல்கஹால், இன்னொன்று வந்து ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் கேட்டகரி. இதில் மறுபடியும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஒன்றே தான்ப்பா, டைஹைட்ரிக்கும் ட்ரைஹைட்ரிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். டைஹைட்ரிக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டோம்னா இது மட்டும்தான். ஓகேவா? CH2OH. ஸோ இதுக்கு பேர் என்னது? எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? எத்திலீன் கிளைகால்.
இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஐயூபிஏசி நேமும் சொல்ல போகிறேன். எத்திலீன் கிளைகால், ரைட்? ஏன்னா இங்கே பாருங்க 2 OH குரூப் இருக்கு. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3 OH குரூப் வர்ற மாதிரி CH2OH, CHOH and again CH2OH. So this is nothing but glycerol. கரெக்டாக நம்ம இந்த கண்ணில் தண்ணி வர்றதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா ஆக்டஸ் யூஸ் பண்ணுவாங்களே, கிளிசரின், அதோட இன்னொரு ஃபார்ம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளிசரால். ஓகே, இதில் மொத்தம் 3 OH குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 OH குரூப் இருக்கிறதுனால தே ஆர் செட் டு பி அன் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 2 OH குரூப் இருக்கிறதுனால திஸ் இஸ் செட் டு பி அன் டைஹைட்ரிக் ஆல்கஹால். இது அவ்வளோதான். இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை தான் இப்போ நான் மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் எனக்கு தேவையில்லை, ஐ ரிமூவ் திஸ். ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா எகைன் கிளாசிஃபைட் இன்டு தள்ளியே போட்டுக்கலாம், எப்படியும் இடம் பத்தாது. ஓகே, இங்கிருந்து ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 போட்டால் போதும் விதிக்கு, அதுக்கப்புறம் நம்ம இதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 2, இதிலிருந்து நம்ம அடுத்தது 2 பிரிச்சுக்கலாம். ஸோ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் 2 தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கைல் ஆல்கஹால், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்லைல். ஸ்பெல்லிங் பாருங்களேன், அல்லைல் ஆல்கஹால். ஆல்கைல் ஆல்கஹால்னா என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா கார்பன் இருக்கும், அந்த கார்பன் கூட வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு OH குரூப் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருக்கலாம். ஓகே, டைரெக்டாக இங்கே அட்டாச் ஆகிருக்கும். அல்லைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது என்னன்னா, லிசன் கேர்ஃபுல்லி, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும், அது கூட ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கும். இந்த கார்பன் கூட தான் எனக்கு OH குரூப் வந்து பார்த்துட்டோம்னா சேர்ந்துருக்கும். திஸ் இஸ் செட் டு பி அன் அல்லைல். ஓகேவா? சாரி, நான் வினைல் போட்டேன். ஓகே, இருங்க, வேணா இதை 3ஆ கூட பிரிச்சுக்கலாம்ப்பா, புக்கில் போடலை, பட் ஸ்டில் அதை நான் போட்டுக்கிறேன். அல்லைல், இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா வினைல், வினைல் ஆல்கஹால், அது வந்து அல்லைல் ஆல்கஹால். புக்கில் இது மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டில் இது இங்கே நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா டிரெக்டாக வந்து பார்த்துட்டோம்னா சி கூட எனக்கு இப்படி அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா திஸ் இஸ் செட் டு பி அன் அல்லைல் ஆல்கஹால், ஐ மீன் ஆல்கைல் ஆல்கஹால், ஆல்கைல் ஆல்கஹால். ஓகேவா? ஆல்கைல் குரூப் கூட எனக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது ஆல்கைல் குரூப். அடுத்து இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வினைல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அது கூட ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கும், அந்த கார்பன் கூட OH அட்டாச் ஆகிருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வினைல். அல்லைல் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அந்த கார்பன் கூடயே வந்து பார்த்துட்டோம்னா OH குரூப் அட்டாச் ஆயிருக்கும். நான் சொல்றது டிஃபரன்ஸ் புரியுதா? இது உங்களுக்கு நான் வந்து பார்த்துட்டோம்னா எங்க ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலரீன்ல வேற நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதை வேணா நீங்க இந்த இடத்துல ஆர்ன்னு போட்டுக்காங்க இப்போதைக்கு. ஸோ ஆல்கைல் குரூப் கூட ஆல்கஹால் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஆல்கைல் ஆல்கஹால். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அது கூட இன்னொரு கார்பன், அது கூட OH அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா திஸ் இஸ் செட் டு பி அன். ஸோ இங்க பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்குன்னா நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இப்படி இருக்கும். ஏன்னா நான் 4 பாண்ட் இருக்கணும்ல, நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறதுக்காக அப்படி நான் போட்டது. ஸோ நான் இப்படி இருக்கும். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது ஓகேவா? ஸோ திஸ் இஸ் செட் டு பி அன் வினைல் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இதுக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்லிக்கிறேன், எப்படி எக்ஸாம்பிள் எழுதுறேன்னு பாருங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா CH3OH கரெக்டா, மெத்தில் ஆல்கஹால். ஏன்னா CH3னா மெத்தில், ஸோ அதனால மெத்தில் ஆல்கஹால். ஓகே, எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒன்று. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2OH. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா வினைல் ஆல்கஹால். ஓகேவா? ஸோ அது IUPAC நேம் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே அடுத்தது நான் தனியாக சொல்கிறேன், ஏன்னா நேமிங் கன்வென்ஷன்லாம் தனியாக இருக்குது, அதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் என்னது? இங்கே இப்படி எழுதலாமா? CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், OH. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா அல்லைல் ஆல்கஹால்.
பாருங்கப்பா, இன்னி நான் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு ஐயூபிஎஸ்சி நேம் நான் சொல்லலை. இல்லை இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா ஈத்தினால். ஏன்னா இது பேர் ஈத்தீன் தானே, ஈத்தீன். ஸோ இதில் இந்த ஈக்கு பதிலாக ஓஎல், ஏன்னா ஆல்கஹால் வந்திருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஓஎல். இது வந்து பார்த்துட்டோம்னா வெனிலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும், அந்த நேம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு, இருக்கட்டும். ஸோ இது வரைக்கும் ஓகேவா? இப்போ தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இது ஆல்கைல் ஆல்கஹால் இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் இப்போ நான் மறுபடியும் மூணானா பிரிக்க போறேன் நான். ஓகேவா? ஸோ இதை நான் மூணா பிரிச்சேன்னா எப்படி? ஆக்சுவலாக இது ரெண்டா தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து பார்த்தோம்னா 3 டைப் எழுதியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, வினையெல்லாம் வரும். ஓகேவா? உங்கள் புக்கில் வெறும் அல்லைல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் மூணா பிரிக்கிறேன். ஓகே, யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம இதை பிரித்தோம் அப்படின்னா இட் கோஸ் லைக் திஸ். பிரைமரி ஆல்கஹால், இது நம்ம முன்னாடியே நான் சொன்னது தான். செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ வாட் இஸ் பிரைமரி ஆல்கஹால்? ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கும், 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும், OH குரூப் அது கூட அட்டாச் ஆகிருக்கும். இங்கே எப்படி இருக்கும்? 2 ஆல்கைல் குரூப் இருக்கும், ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும், OH குரூப் அட்டாச் ஆகிருக்கும். 3 ஆல்கைல் குரூப் இருக்கும். இதெல்லாம் வெறும் கோடு கிடையாதுப்பா, இதெல்லாம் பாண்ட். அதனால தான் கார்பனுக்கு நேராக நான் போடுறேன். ஆல்ஃபா ஹைட்ரஜனே இங்கே இருக்காது. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜனை மறுபடியும் என்னன்னு சொல்லிடுறேன், போன வீடியோ பார்க்கணும் நீங்கள். CH2 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லை. இங்கே பாருங்க, ஒரு ஆல்கைல் குரூப், 2 ஆல்கைல் குரூப், 3 ஆல்கைல் குரூப். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறது. இது எல்லாத்தையுமே தான் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இது எல்லாமே வந்துடும். அரோமேட்டிக் கீழே தான் நம்மளுக்கு என்ன வந்துடும், ஃபீனாலை பற்றி. ஏன்னா இந்த லெசனோட பேரே என்னது? ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர். ஸோ இது ஃபுல்லாக ஆல்கஹால், இது போக ஈத்தர் கடைசி டாப்பிக்காக சின்னதாக உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து பார்த்துட்டோம்னா இந்த கிளாசிஃபிகேஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? கிளாசிஃபிகேஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் புட் யுவர் கொஷின். ஓகே, உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் சொல்லித்தரேன் இஃப் தேர் இஸ் எனி டவுட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அகாடமியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ப்பா. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு லெசனுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சுவலாக ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தருக்குலாம் அரௌண்ட் 94 பேஜஸ் பக்கம் மெட்டீரியல் இருக்குது. கம்ப்ளீட் தியரி, அதில் இல்லாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் நீட் ஆகட்டும், JEE ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி, A to Z எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு, ஏன்னா எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் போட்டு உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளனேஷனுக்காக அந்த PDF பேஜஸ்லேருந்து நான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து டேப்லேஷன் பார்த்தாச்சு. அது ஒன்னொன்னையும் தெளிவாக உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபீனால் பற்றிக்கு இருக்கட்டும். ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா இட் இஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் தட் கண்டைன் 1 or more ஹைட்ராக்சில் குரூப். கரெக்டா? இப்போ சொல்லுங்க, ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப் இருந்துச்சுன்னா, ஹைட்ராக்சி குரூப் இருந்துச்சுன்னா இது என்ன டைப்? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். கரெக்டா? 2 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? டைஹைட்ரிக் ஆல்கஹால். 3 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது பாலிஹைட்ரிக். அதெல்லாம் இருக்கு, அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஓகேவா? பாருங்களேன், அப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்னது? மோனோஹைட்ரிக் நான் போட்டிருக்கேன்ல, அது ஆக்சுவலா மோனோஹைட்ரிக் எப்படி இருக்கு? இதைத்தான் முன்னாடி நான் எழுதி காமிச்சேனே, இதைத்தான மோனோஹைட்ரிக். பாருங்க, CH3OH, இதைத்தான் நான் போட்டிருக்கேன். இதுதான், இது ரெண்டும் ஒன்று தான். இங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன், இங்கே சேர்த்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி இங்கே செக் பண்ணி பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஸோ இதுவும் இங்கே நான் எழுதி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? எத்திலின் கிளைகால்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதைத்தான் இங்கே நான் போட்டிருக்கேன், CH2OH. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளிசரால், CH2OH. அந்த டேப்லேஷன் இதுக்கு முன்னாடி தான் இதை எழுதுனேன் நான். ஓகே, அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் OH குரூப் அட்டாச்சு டு த டிஃப்ரெண்ட் கார்பன். பாருங்க, ஒரு OH குரூப்பு ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, சேம் கார்பன் கூட அட்டாச் ஆகல, அது வேற கேட்டகரியில் வரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் செட் டு பி அன் மோனோஹைட்ரிக். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டைஹைட்ரிக் ஆல்கஹால், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகேவா? ஸோ அது அப்படியே அங்கே இருக்கட்டும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சரி இது வந்து அலிஃபேட்டிக் கீழே வரும். கரெக்டா? இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அலிஃபேட்டிக். ஓகே, ஃபைன். அப்போ அரோமேட்டிக்ல இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நிறைய OH குரூப் அட்டாச் ஆகிற மாதிரிலாம் கிடையாதான்னு கேட்டோம்னா அங்கேயும் இருக்கு.
ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது. அதாவது பென்சீன் ரிங்கு கூட எனக்கு ஒரு ஆல்கஹால், பென்சீன் ரிங்கு கூட 2 ஆல்கஹால், பென்சீன் ரிங்கு கூட 3 ஆல்கஹால் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, அது ஒண்ணொண்ணு ஒரு காம்பவுண்ட். இது காம்பவுண்ட் ஒண்ணொண்ணுக்கும் ஒரு பேர் இருக்கு. நார்மலா இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா ஃபீனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா டைஹைட்ராக்சி பென்சீன், அதாவது நம்பர் போட்டு 1, 2, 3 நேமிங் கன்வென்ஷன் நாமன்கிளேச்சர் வரப்ப அதை நான் மறுபடியும் நான் சொல்றேன். ஸோ 1,3 டைஹைட்ராக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு போடுறப்போ 1, 2, 3, 4, 5 1,3,5 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன். ஓகேவா? ஃபைன். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி பென்சீன். இதுக்கு பேர் ஹைட்ராக்சி பென்சீன். ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம்னா நான் நேமிங் சும்மா நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன சொன்னேன், இது எல்லாமே எது கீழே வரும், அரோமேட்டிக்ல. அரோமேட்டிக்ல வந்து பார்த்துட்டோம்னா நம்பர் ஆஃப் இது OH குரூப் வந்து அந்த பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆகிறத வச்சு மோனோ, டை, ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அரோமேட்டிக்கும் நீங்க பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? ஓகே. அடுத்ததுல ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹைப்ரிடைசேஷனை பற்றி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு வேர்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே டீப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே நான் காமிச்சிடறேன் நான். ஸோ கார்பன் அட்டாச்சு டு த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் அ ஃபீனால். ஸோ இங்கே ஃபீனால் இருக்குப்பா. ஸோ ஃபீனால்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இதானே ஃபீனால். இப்படி போட்டு மேலே OH போட்டால் திஸ் இஸ் செட் டு பி அன் ஃபீனால். அதை தான் இங்கே பிரித்து எழுதியிருக்காங்க. சாரி, இங்கே ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் போட மறந்துட்டேன். PDF யாராச்சும் கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் மாற்றிக்காங்கப்பா. ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் வரணும்ல. ஓகே, எப்படி இருக்கும். ஃபைன். அப்ப இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, the functional group which attached to the carbon என்ன ஹைபிரிடைசேஷன். நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கார்பன் கூட எனக்கு எத்தனை பேர் அட்டாச் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கார்பன் கூட இப்படி 4 பேர் அட்டாச் ஆயிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா sp3 ஹைபிரிடைஸ்ட். இந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட். பாருங்க 4 பேர் அட்டாச் ஆயிருக்காங்க. இதே இந்த கார்பன் கூட வந்து பார்த்துட்டோம்னா 3 பேர் அட்டாச் ஆயிருந்தாங்கன்னா ABC பாருங்க 3 பேர் அட்டாச் ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா sp2 ஹைபிரிடைஸ்ட். பாருங்க இந்த கார்பன் கூட 3 பேர் தான் அட்டாச் ஆயிருக்காங்க. அண்ட் அதே இந்த கார்பன் கூட வந்து பார்த்துட்டோம்னா 2 பேர் மட்டும் அட்டாச் ஆயிருந்தாங்கன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா sp ஹைபிரிடைஸ்ட். ஓகேவா? பாருங்கப்பா. அப்போ இது வந்து ஆல்கேன் தானே, சிங்கிள், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஆல்கேன்ல இருக்கக்கூடிய கார்பன் which is attached to the functional group இருந்துச்சு அப்படின்னா ஆல்கேன். ஆல்கேன் வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கேன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன். இப்போ இந்த பி தான் ஃபங்க்ஷனல் குரூப்னு நீங்க இப்போதைக்கு வச்சுக்கலாம். பி வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னு வச்சுக்கலாம், இந்த அட்டாச் ஆகிருக்கிறது. ஓகேவா? சரி, பி வச்சுக்க வேண்டாம், ஏ வச்சுக்கலாம். ஏன்னா அது டபுள் பாண்ட்ல வருது இல்லை. ஸோ ஏ தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஏ ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கேன். ஸோ பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்ட் டு த கார்பன் அண்ட் ஆல் அதர் பாண்ட்ஸ் ஆர் சிங்கிள் பாண்ட். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கேன். அப்போ அந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு, 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. அது வந்து sp3. அடுத்தது செகண்ட் பாருங்க, ஏங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. கார்பன் இஸ் அட்டாச்டு வித் 2 அதர் காம்பவுண்ட்ஸ் B, C கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா sp2 ஹைபிரிடைஸ். திஸ் இஸ் ஆல்கீன், டபுள் பாண்ட் வந்திருக்கு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆல்கைன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா sp ஹைபிரிடைஸ்ட். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா எதுக்கு நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே எதுக்கு நான் சொல்லியாச்சு, அலிஃபேட்டிக். ஸோ அலிஃபேட்டிக்ல இருக்கக்கூடிய இந்த இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வர இடத்துல எல்லாம் நீங்க OH வச்சுக்காங்க. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வர இடத்துல எல்லாம் OH. அப்ப இது வந்து ஆல்கஹால் தானே இது எல்லாமே. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் செட் டு பி அண்ட் என்ன சொல்றானுங்க, என்னென்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்துட்டு இது அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. ஓகேவா? இதுல வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம அரோமேட்டிக் போகலாம். ஸோ அரோமேட்டிக்ல அவங்க என்ன சொல்றாங்க, பென்சீன் ரிங்கை வச்சு தான் நம்ம பார்க்கணும் அரோமேட்டிக். கரெக்டா? இப்போ அந்த பென்சீன் ரிங்கை வந்து பார்த்துட்டோம்னா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கானுங்க, இந்த கார்பன் மொத்தம் இப்போ எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் பென்சீன்ல ஒரு கார்னர்லயும் என்ன இருக்குன்னு அர்த்தம், CH 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 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இது ஒரு கார்னர்லயும் CH இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா பாருங்க, அந்த மேல இருக்கிற கார்பனை மட்டும் எழுதுறேன். மேல இப்படி OH அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க என்ன ஆயிருக்கு, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு, இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிருச்சுப்பா. இது ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிருச்சு. அதுக்கு பதிலாக தான் ஒரு OH உள்ள வந்திருக்கு. ஓகேவா? இப்படி இருந்துச்சு. வேணா உங்களுக்கு புரியற மாதிரி இப்படி நான் எழுதுறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ரொம்ப டீட்டெயிலாக தப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். கார்பன் ஹைட்ரஜன் இப்படிதான் இருந்துச்சு ஃபுல்லா. கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் ஹெக்ஸகன் ஸ்ட்ரக்சர் வரணும். கார்பன் ஹைட்ரஜன்
அண்ட் கார்பன் ஹைட்ரஜன் இப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ OH உள்ளுக்குள்ள வர்றதுனால இந்த இது அப்புறம் டபுள் பாண்ட் வேற இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இங்கே 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 ஆல்டர்னேட் டபுள் பாண்ட். இப்போ உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா OH குரூப் உள்ள வந்தனால சரியா, OH குரூப் வந்து பார்த்துட்டோம்னா உள்ள வந்தனால கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். OH குரூப் உள்ள ஒரு OH குரூப் உள்ள வர்றதுனால இந்த இது போயிடும். ஏன்னா பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லை, இல்லாட்டி கார்பனுக்கு 5 பாண்ட் ஆயிரும். ஓகேவா, அதனால தான். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்க, கார்பனுக்கு மேலே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, இந்த பக்கம் 2 பாண்டு, 4. ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா சப்போஸ் இங்கே பாருங்க, இந்த ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு பாண்டு 5ன்னு வரும். ஹைட்ரஜனுக்கு 5 கார்பனுக்கு 5 பாண்டு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான். ஸோ OH உள்ள வரனால இந்த இது எனக்கு வெளியே போயிருச்சு. இதுவும் நான் வந்து பார்த்துட்டோம்னா எழுதுறப்ப தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ செக் பண்ணி பாருங்க, இந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆயிருக்கு கார்பன் கூட, இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, மேலே வந்து பார்த்துட்டோம்னா ஒருத்தவங்க கூட. ஸோ இந்த கார்பன் மொத்தமா எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு, 3 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்டானுங்கன்னா sp2. அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். அந்த பிரிண்டிங் மிஸ்டேக், அந்த பாண்ட் போடாம விட்டுட்டேன் இப்போ பிடிஎஃப்ல. பிளஸ் அந்த ஹைட்ரஜனை அழிச்சிருக்கணும், அது நான் ஷேட் பண்ணல, அது கொஞ்சம் அழிச்சிருங்க. ஓகேவா, இப்போ புரிஞ்சுச்சா? அப்ப ஃபீனால்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப், இது ஃபீனால்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன, sp2. இதெல்லாம் 1 மார்க். ஓகேவா, ஃபைன். எனி டவுட்? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட் இருக்கா? ஃபைன், அதே தான். ஸோ அப்போ இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ இதோட ஷேப், இந்த ஷேப்புக்கெல்லாம் அடுத்தது நம்ம வந்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா sp3, எது ஆல்கைல் ஆல்கஹாலோடது. ஓகேவா, இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். ஃபீனால் அட்டாச் ஆயிருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கார்பனோடது வந்து பார்த்துட்டோம்னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் எப்படி பார்த்தோம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் நீங்க கண்டுபிடிக்கணுமோ அது எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு யூ கேன் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் sp3, sp2 ஆர் sp1. ஓகே, ஆர் sp அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எனி டவுட்? ஃபைன், அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். பேஸ்ட் ஆன் தேர் ஹைபிரிடைசேஷன். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு காம்பவுண்ட்ஸ் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன். அதுதான் இந்த பிடிஎஃப்லேருந்து இங்கே நான் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே சரி. சரிண்ணா, நீங்கள் தான் வந்து பார்த்துட்டோம்னா பிரைமரி ஆல்கஹாலுக்கு ஹைபிரிடைசேஷன் இதெல்லாம் சொல்லியாச்சு கரெக்டாக. இங்கே பாருங்க, பிரைமரிங்கிற பாருங்க, அது என்ன பார்த்தப்பா, ஆல்கேனில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஹைபிரிடைசேஷன் வந்து ஆல்கேன்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வரக்கூடிய ஹைபிரிடைசேஷனுக்கு வந்து பார்த்துட்டோம்னா sp3. ஓகேவா, ஆல்கீனுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2. ஆல்கைன்ல இருக்கக்கூடிய இதுக்கு ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா sp. இந்த ஹைபிரிடைசேஷன்லாம் பார்த்தாச்சு, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால், இவங்க 3 பேத்துல இருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடைசேஷன் பார்த்துட்டு அப்புறம் இந்த அல்லலிக் அண்ட் வினிலிக் கூட வந்துக்கலாம். வினிலிக்கும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, எல்லாத்தையுமே கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் ஹைபிரிடைசேஷன் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர்த்த பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 பேர் நீங்க எப்படி எழுதுவீங்க, இப்படி தான் எழுதுவீங்க. ஆர் ஃபர்ஸ்ட் பிரைமரி, ஆர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்க, பிரைமரி வந்து இப்படி எழுதுவேன், ஆர் CH2OH. கரெக்டா? அதே மாதிரி இங்க எப்படி போடுவீங்க, ஆர் ஆர் CHOH. ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்க எப்படி போடுவீங்க, ஆர் 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 OH. ஒன்றும் கிடையாதுப்பா, அது அப்படியே நான் பிரிச்சு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த பிரைமரி ஆல்கஹாலிக் ஹைபிரிடைசேஷன். அதாவது இந்த கார்பன் நான் போன்ற பார்த்தீங்களா, இந்த கார்பன் which is attached to the functional group, carbon which is attached to the functional group, carbon which is attached to the functional group. இந்த கார்பனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்ன, நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த கார்பன் ஃபர்ஸ்ட் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு, சுத்தி 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன, sp3. இங்க பாருங்க, இந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு, 1 2 3 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. therefore இதுவும் sp3 தான். அப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு, 1 2 3, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 4. இந்த H வராதுப்பா, ஏன்னா டெர்ஷரிக்கு தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ sp3. அப்போ நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம், ஆல் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கக்கூடிய கார்பன் which is attached to the functional group sp3. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. ஓகேவா, முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். அது வந்து sp3, sp2, sp. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம்
ஃபீனால்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் ஃபீனால் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2. ஓகேவா? ஸோ 1 2 3 4 பார்த்தாச்சு. இப்போ 5வது கேட்டகரி என்னது? பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. இந்த 3 ஆல்கஹாலுக்குமே வந்து பார்த்துட்டோம்னா என்னது ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3 தான். ஓகேவா? சரி, அடுத்ததுக்கு போகலாம். இதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா அல்லிலிக் வினிலிக் எல்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா அல்லிலிக் ஆல்கஹால் பார்த்துடலாம். இங்கே நான் எழுதியிருக்கேன், பட் திருப்பி இங்கே நான் எழுதுறேன். ஏன்னா எழுதி சொல்லி தந்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியுமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ அல்லிலிக் அப்படிங்கிறது என்னதுப்பா? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். அது கூட டிரெக்டா வந்து சாரி, அது கூட வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கும்? ஒரு கார்பன் அட்டாச் ஆகி அது கூட ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அல்லிலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க எழுதியிருக்க பாருங்க, கார்பன் atom bonded to carbon carbon double bond. A carbon atom bonded to carbon carbon double bond. அதான் இங்க கார்பன் ஆட்டம் which is attached to carbon carbon double bond. அந்த கார்பன் கூட OH எனக்கு அட்டாச் ஆயிருக்கும். அப்ப இந்த OH அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு தான் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இப்படி எழுதிக்கிறேன், CH2 double bond CH2 CH bond OH. ஸோ யாரோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடைசேஷன் தான் அதிகமாக கேட்பாங்க. அப்போ இந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு, OH கூட அட்டாச் ஆயிருக்கு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கூட. ஸோ இது எப்படி பிரிச்சு எழுதுறேன் பாருங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட். நீங்க கேட்கலாம், என்னன்னா தள்ளி இருக்கு, நீங்க அதை போய் அதை கணக்கில் எடுக்கிறீங்களேன்னு கேட்கலாம். சரியா? பாருங்க, இது எப்படி நீங்க இது கூட கொண்டு வந்து சேர்த்தீங்க? அந்த பக்கம் தள்ளி இருக்கேன்ட்டு. தள்ளி கிடையாது, இது எழுதுறப்ப நம்ம அப்படி எழுதுறோம். இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறப்ப அதெல்லாம் ஒரு கூட தான், ஒரே இது கூட தான் அட்டாச் ஆயிருக்கும். கரெக்டா? இங்க பாருங்க, இப்படிதான் அட்டாச் ஆயிருக்கும். நம்ம எதோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறோம்? இதோட ஹைபிரிடைசேஷன். இப்ப செக் பண்ணி பாருங்க, இது எத்தனை பேத்து கூட வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்ப அட்டாச் ஆயிருக்கு? இந்த இடத்துல CH2 பா. அப்ப கீழே ஒன்று ஹைட்ரஜன் கலர். ஓகே, CH2. ஸோ அப்போ இங்கேயே ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ செக் பண்ணுங்க, இந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு? 1 2 3 4. இந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3. ஓகேவா? மறந்துடக்கூடாது. ஸோ வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன்? sp3. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா அல்லிலிக் கார்பன். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா அல்லிலிக் ஆல்கஹால். அதில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா sp3. இப்போ வினிலிக் பார்த்தலாம். வினிலிக்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே நான் சொல்லிட்டேனே, வாட் இஸ் வினிலிக்? கார்பன் கார்பன் டபுள் பாண்டு கூட டைரக்டா OH அட்டாச் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் OH. ஓகே, அப்போ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதி காமிக்கிறேன். நீங்க ஒரு டைம் ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் தேவையில்லை, ஒன்ஸ் பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போ நான் சொல்லித்தரதே ஷார்ட்கட் தான். இதுல நீங்க மறுபடியும் வந்து பார்த்துட்டோம்னா ஷார்ட்கட் எல்லாம் பண்ண முடியாது. இப்படி இருக்கு. இப்போ யாரோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்? இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு? 1, இந்த பக்கம் ஆக்சிஜன் கூட, அண்ட் இந்த பக்கம் கார்பன் கூட, 3 பேத்து கூட. 3 பேத்து கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு ஹைபிரிடைசேஷன் என்ன? sp2. sp2. ஓகேவா? ஸோ இப்போ வினிலிக்கும் பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்து என்ன இருக்கு? பென்சிலிக்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? பென்சைல் ஆல்கஹால். ஓகே, பென்சைல் ஆல்கஹால். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டேபுலேஷனாக வந்து பார்த்துட்டோம்னா நான் ஒன்று போடுறேன். ஓகே, இப்போ எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத லைனாக நான் எழுதிட்டு வரேன். இது சரி, பென்சிலிக்கும் நான் சொல்லிடுறேன். பென்சிலிக் பாருங்க, ஃபீனால் பார்த்துட்டோம். ஆனால் வந்து பார்த்துட்டோம்னா பென்சிலிக் பார்க்க கிடையாது. பென்சிலிக் அப்படின்னா கார்பன் அட்டாச்சு டு அனதர் கார்பன், அது கூட எனக்கு இப்படி அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ எந்த கார்பனோடதை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்பனோடதை செக் பண்ணணும். ஸோ இந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு? 2 ஹைட்ரஜன். ஓகே, அப்புறம் ஒரு ஆக்சிஜன் கூட, கீழே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கார்பன் கூட. ஓகே, இதை நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன் எகெயின் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல கார்பன் இருக்கா? ஸோ இந்த கார்பன் இஸ் அட்டாச்சு டு திஸ் கார்பன். இது இங்கே ஆல்ரெடி எங்கிட்ட 2 ஹைட்ரஜன் இருக்கு. இது வந்து பார்த்துட்டோம்னா OH கூட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் கேட்டாங்கன்னா 1 2 3, கீழே வந்து பார்த்துட்டோம்னா ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ மொத்தம் 3 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3. சரி, 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு, அதனால sp3. ஸோ இப்போ தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஐம் கோயிங் டு டேபுலேட் எவ்ரிதிங். ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்னலாம் பார்த்தோமோ எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்?
ஆல்கேன். ஆல்கேன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகே, கார்பன் வில் பி அட்டாச்சு டு XYZ போட்டுக்கலாம். ஏன்னா சி போட்டோன்னா மறுபடியும் இந்த சி அந்த சி ஒரு ஆகிற மாதிரி இருக்கும். WXYZ WXYZ போட்டுக்கலாம். கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் அட்டாச்சு டு WXYZ. ஸோ இந்த கார்பன் 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு sp3. ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கீன். கரெக்டா? அடுத்தது ஆல்கீன். ஸோ இது பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இந்த மாதிரி இருக்கும். W டபுள் பாண்ட், இங்கே C இருக்கும். லெட் டேக் Y as a functional group இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மேலே X இருக்கும். சரியா? Z வந்து பார்த்துட்டோம்னா இல்லை. ஸோ இப்படி பார்க்குறப்ப இந்த கார்பன் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு? மொத்தமாக 3 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. பாருங்க, C is attached to X, Y, W எனக்கு அட்டாச் ஆயிருக்கு. சரியா? WXY கூட அட்டாச் ஆயிருக்கு. அதனால திஸ் இஸ் sp2. அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கைன். ஓகே, ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா Y, அவ்வளோதான். ஸோ திஸ் கார்பன் இஸ் அட்டாச்சு டு ஒன்லி 2 அதர் எலமெண்ட்ஸ். ஸோ அதனால திஸ் இஸ் sp. அப்போ ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைனோடது முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால். அது நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேனே, பிரைமரியாக இருந்தாலும் செகண்டரியாக இருந்தாலும், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி 3 ஆல்கஹாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்க RCH2OH. அண்ட் அடுத்தது RCHOH. அடுத்தது RRR. இது எல்லாமே COH. இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா sp3 தான். ஏன்னா எல்லாமே 4 பேத்து கூட தான் அட்டாச் ஆயிருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்தது இதில் வந்து பார்த்துட்டோம்னா இதே இதில் வந்து பார்த்துட்டோம்னா என்ன பார்த்தோம்? அல்லலிக். அல்லலிக். ஸோ அல்லலிக் நம்ம செக் பண்ணோம்னா அல்லலிக்னா என்ன அர்த்தது? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அது கூட ஒரு கார்பன், அது கூட வந்து பார்த்துட்டோம்னா OH அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். CH2 CH CH2 OH. அப்போ இந்த கார்பனோடது எந்தெந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன், இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. அதே மாதிரி இந்த கார்பனோடது, அதே மாதிரி இந்த கார்பனோடது, இங்கே இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் இஸ் sp2. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் தான் கார்பன் விச் இஸ் அட்டாச்சு டு த ஃபங்க்ஷனல் குரூப், அந்த கார்பனும் ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு? 1 2 3 4. ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா sp3 தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வினிலிக் ஆல்கஹால், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அது கூட டைரக்டா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது மொத்தமே இந்த கார்பனோட தான் கண்டுபிடிக்கணும். இது மொத்தமாகவே 3 பேத்து கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா sp2. அடுத்தது யாரோடது? ஃபீனாலோடது. ஸோ ஃபீனால் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி பார்ப்பீங்க? ஃபீனால். ஸோ ஃபீனால் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல OH. கரெக்டா? ஸோ இந்த கார்பன் வந்து ஹைபிரிடைசேஷன் என்ன? ஸோ இந்த கார்பன் மொத்தம் எத்தனை பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு? 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா sp3. அண்ட் அடுத்தது பென்சிலிக் ஆல்கஹால். பென்சிலிக் ஆல்கஹால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பென்சீன் ரிங், அது கூட இது அட்டாச் ஆயிருக்கும் CH2, அது கூட OH. இப்போ நம்ம யாரோட ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்? இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன். எப்பவுமே the carbon which is attached to the functional group தான் அவன் கேட்பான். அவனா குறிப்பிட்டு இல்லை எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கார்பனை சொல்லு அப்படின்னு சொன்னா நீங்க அப்ப மாத்திக்கலாம். ஸோ இந்த கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா எகைன் 4 பேத்து கூட அட்டாச் ஆயிருக்கு. அதனால இதோட ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. ஓகேவா? ஸோ இப்போ ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா காம்பவுண்டுக்கும் ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம்னா நான் தெளிவாக இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ ஹைபிரிடைசேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வாட் இஸ் கிவன் இன் த டேபுலேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் பார்ட் 2ல என்ன நம்ம பார்த்துருக்கோம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஃபாலோட் பை வாட்? ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஈச் கார்பன் அட்டாச்டு டு த இது எந்தது ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகேவா?